ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் நிலத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஃப்ரைடே, வீட்டில் பூஜெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே நிலத்துக்கு போகலான்னு போயிட்டு இருக்கிறோம். அங்கே டிராக்டரெல்லாம் பில்லு சுற்றிட்டு இருக்கு. நம்ம நிலத்துக்கு வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். சரி, வர இருங்க. நம்ம வண்டியில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிற வழி எவ்வளோ சேறு இருக்குது பாருங்கள். நல்லா மழை பெஞ்சி சேர இந்த காவால் தண்ணி போச்சு ஜோரா. அப்போ நம்ம இல்லை, சேராக இருக்குது. மண்டைங்கெல்லாம் இருக்குது. நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது. நிழல்லாம் இருக்குதுல்ல, அதனால ஜில்லுன்னு காத்தடிக்குது. ரொம்ப சேரா இருக்குது. இறங்கித்தான் போனோம். போங்க. மல்லமா போங்க. அப்படியே குட்டை மாதிரி ஆயிட்டு இருக்கா. பட்டர்ஃப்ளை சுற்றிட்டு இருக்கு நல்லா. இங்கே வந்தாவே பட்டர்ஃப்ளை தான். அங்கே பாருங்க, அப்படியே இப்போதான் புலி சிங்கம் குகை மாதிரி தெரியுது அந்த லாஸ்ட்டில். எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கு, அழகாக சுற்றிட்டு இருக்கு. போலாம். வந்துச்சு குகை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்படியே கோயிலை சுற்றிட்டு நம்ம போக வேண்டியது தான். நாகதேவதை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் கேட்டு திறக்கலாம்.
சோலார் ஷாக் அடிக்கும்ல, அதான் பயமா இருக்குது. பார்த்து பார்த்து தரணும். ரெண்டு இருக்குதா? வந்ததுக்கு ரெண்டு இருங்க. எப்படி போய் உடைக்கிறீங்களோ இந்த மண்டையில் தெரியலையே. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது அந்த முள்ளு மாதிரி இருக்குது, அதை எடுத்துருங்க. நம்மளுக்கு மூங்கில் கொடுத்து ரெண்டு கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்கல இன்னும், பார்த்துருக்குறோம். இருங்க. பார்த்து உடைங்க. நல்லா இது பெருசாக இருக்குதுங்க. இல்லை பெருசு இல்லை, அதாவது அடியில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. சின்னதாக வந்து போகிறோம். ஆமாம், சின்னது. இங்கே வந்து தான் மூங்கில் கொடுத்து நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிது. அந்த பக்கமாக வந்தால் பார்த்து வாங்க, முள்ளெல்லாம் இருக்கு போகுது. மண்டை குனிஞ்சுன்னு வாங்க. தெரியலையே எனக்கு எங்கே இருக்குதுன்னு. வர இருங்க. ஓ ஆமாங்க, உள்ளவா? சரி சரி, இதோ வரேன். ரெண்டு இருக்குதா? படிக்கிறீங்களா? படிங்க. ஓகே ஓகே. நம்மளுக்கு பொரியல் சரியா போயிடுச்சு. அது இப்போ வராதுங்க. நம்மளுக்கு காளான் கிடைச்சா நல்லா இருக்குங்க. காளானே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க ஒரு சந்தில், நான் ஒரு சந்தில், எப்படி இருக்கிறோம் பாருங்க. காளானுக்கு பதில் தான் இது. ஆனா அன்னைக்கு பொரியல் செஞ்சது சிறும் கசப்பா இருந்துச்சுங்க. இந்த பாருங்க, நம்ம உடைச்சோம் இல்லையா, அந்த இடத்துல எப்படி இருக்கு. இது எலசியா இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்க அடியிலேயே கொஞ்சம் விட்டுட்டீங்க. ரெண்டு கிடைச்சதா? மாட்டு கொம்பு மாதிரியே இருக்குதுங்க. அன்னைக்கு ரெண்டு மாட்டு கொம்பு, இன்னைக்கு ரெண்டு மாட்டு கொம்பு. பொரியல் செய்யலாம். சரி வாங்க. வர வழியில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தோம். அங்கே வந்து வீடியோ எடுக்கல, அப்படியே வந்துட்டோம். நம்ம சாவி திறந்தாச்சு, நம்ம அப்படியே போக வேண்டியது தான். பார்த்து வாங்க. இது மேடாக இருக்குது. ஒன்றும் சும்மா சும்மா அப்படியே மூடட்டுமா? சாவி போடணுமா? சாவி லாக் பண்ணிட்டு சாவி மட்டும் எடுத்துக்கோ. சரி இருங்க. அதை லாக் பண்ணிட்டு சாவி மட்டும் எடுத்துக்கோ. இங்கே லாக் பண்ண. இதுலையா? இதில் லாக் பண்ண. அந்த இதில் அப்படி அந்த ஹோல்ஸில் போட்டு இப்படி ஈஸி. சாவி மட்டும் எடுத்துக்கோ. நான் வண்டி மேலே வைத்த பேருக்கு அது அப்படியே இது பண்ணிவிடு. மாடு கிட்ட விட வாங்கிச்சோம். இந்த கேட்டு மூடிடணுமா? அது கேட்டு மூடி அப்படியே இது போட்டுரும். சரி போகலாம். அது ஷாக் அடிக்குமான பயமாக இருக்குதுங்க. எதை தொடர்றதுன்னே தெரியல. இது வந்து எதுக்கு படக்கூடாது. பட்டாடை வராது. ஏன்னா இது கட் ஆகுது. இதுக்கு பட இது பட்டாடை ஒன்றும் ஆகுது. இதுக்கு பட்டாடை ஷாக் அடிக்கும். இதுக்கு பட்டாடை ஒன்றும் ஆகுது. சரிதான். சரி வாங்க. வந்து இதுக்கு படக்கூடாது. மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு ஒன்று. உச்சி வெயிலில் எப்போ பார்த்தாலும் நம்ம உச்சி வெயில் ஆயிடுது. என்ன பண்ணுறது?
எங்கே திறந்துட்டே தான் இருக்குது கேட்டு. சாவி கையில் வச்சுருக்கிறேன். மாடு படுத்துனுக்குது. வெயிலுக்கு அதுக்கும் என்ன பண்ணும் மாடு? பில்லு சாப்பிட்டுட்டு படுத்துனுக்குது. மாடு எப்படி பார்க்குது பாருங்களேன். அது நின்றுட்டு இருக்காங்க. மாங்காய் மரம். அவரைக்காய் செடி நல்லா வந்துச்சா? இப்போ இதுக்கு பந்தல் போட்டால் தாங்க நல்லா படர்ந்து வரும். பாருங்க, இப்போவே பூ விட்டுன்னு இருக்குது. இப்போ வராது. துளுரா இதா? எனக்கு என்னமா இங்கே பூ விட்டு இதை பாருங்க. செடி பந்தல் போட்டால் தான் நல்லா வரும். இங்கே 4 பக்கம் போட்டால் வரும். சரி பார்க்கலாம் வாங்க. அங்கே கொய்யா செடியில் கொய்யாக்காய் இருக்குதா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏரெல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம மாங்காய் காயத்தோட நிலம் இப்போ எப்படி இதோ அப்படி இருந்துச்சு பாருங்க. இப்போ சுத்தமாக இருக்குது பாருங்க. ஏர் ஓட்டிட்டு பிறகு எல்லாம் இங்கே இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியுது. அப்படி ஏர் ஓட்டின பிறகு நல்லா இருக்குது. காய் அந்த பக்கம்லாம் ஓட்டவே இல்லை. காய் எல்லாம் ஓட்டுக்கிறாங்க. அந்த பக்கம் பாரு எல்லாம் ஓட்டுக்கிறாங்க. அதெல்லாம் கூடவா? எல்லாம் ஓட்டியாச்சு. கொய்யாக்காய் இல்லையே. அந்த மரத்தில் இருக்குது பார்க்கலாம். அங்கே இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அதில் பிஞ்சியாக இருக்குது. இல்லை ஆமாம், அன்னைக்கே பார்த்தேன் பிஞ்சியாக தான் இருக்கு. பிஞ்சியாக இருக்குது. 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோமா, அப்பயே பிஞ்சியாக தான் இருந்துச்சு. அப்படி நடப்பலாம். இதில் பாருங்க எதுனா இருக்குதா? இல்லை, எதுவும் பிஞ்சியாக இருக்குது. எலுமிச்சம் செடி அதை போகலாம். அங்கே எங்க சரி போகலாம் வாங்க. இதெல்லாம் எப்படி புல்லுங்குள்ளுமா இருந்துச்சு. எல்லாம் ஓட்டு பேர் சுத்தமாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், கீழெல்லாம் கொத்தி அப்படியே அந்த புல்லெல்லாம் எடுத்து பாத்தி கட்டணும். அதுக்கு மாங்காய் செடிக்கு பாத்தி கட்டுறதா? மாங்காய் செடிக்கு பாத்தி கட்டலாம். நம்ம அப்போ வந்தோம்னா அப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஒயரெல்லாம் அப்படி போட்டுக்கிறாங்களா? அதெல்லாம் எடுத்து தண்ணி வருது. அது புதைக்கணுமா? அது அப்படியே மேலே விட்டுறது. அது சொட்டு நீர் பாசனம். அதான் நானே பண்ணைக்கீரை இருக்கும் இதுலன்னு வந்தேன். பண்ணைக்கீரையே காணும். பண்ணைக்கீரை கலக்காச்செடி போடுறாங்க பாரு, அப்போ தான் வரும். அது இப்போதாங்க பண்ணைக்கீரை சீசனு. கரெக்டு தான். கலக்காச்செடி போடணும், அதில் தான் வரும். அது இப்போ வராது. மாங்காய் அறுத்தாங்கல்ல, அப்போ வந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் இப்போ தான் வருமே. இல்லை இடையில வந்தோம், ஆனால் பிள்ளை இருந்துச்சு. நம்ம வீடியோ எடுக்கல. சூப்பராக நல்லா காஞ்சிட்டு தான் இருக்கு. இப்போ இன்னொரு முறை விழணும் டிராக்டரில். இன்னொரு முறை உழுதுட்டோம்னா இதுவெல்லாம் இதுவாகிடும். அங்கே போகலாமா? உங்கள் கொய்யாக்காய் செடி பார்த்துட்டு அங்கே போகலாமா? இருக்க மேலே இல்லை கொய்யாக்காய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கும் பிஞ்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கும் எங்கேயோ ஒன்று அங்கங்கே ஒன்று பிஞ்சு தான் இருக்குது. கொய்யாக்காய் இல்லை. சரி போகலாம். சொரடு எடுத்துன்னு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்க. இங்கே வாங்கலை, இந்த பக்கம்
காயா இருக்குது. கீழே நோய்க்குது பாரு. அதான் இது அணில் எல்லாம் அணில் அது வேணா அதில் புழு இருக்கும். புழு இருக்குமா? அது காயாக இருக்கும்போதே கடிச்சிடுது. காயாக இருக்கும்போதே கடிச்சிடுற மாதிரி இருக்குது அணில். எனக்கு ஒன்று கிடைச்சது குட்டி நாட்டுக்காய் தான். கிடக்குதா? அரைக்கட்டுமா இது? இது பாரு. இது கொசு தொல்லை வேற. அறுத்துக்கிறேங்க. இது கூட அறுத்துக்கிறேன். இது அந்தானிக்க பாரு. அது அது பாரு. அது இழுத்து பிடிக்கணும். நம்ம தொரடே ஏற்றணும் இல்லையா? சீக்கிரம் இரு அரை. விடு, நான் விட்டுறேன். இருங்க இருங்க. தொரடு எத்தனை வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்கே இருக்குதே அந்த பக்கம். நீங்களும் சாப்பிட்றீங்களா? ஆமாம், இங்கேயே அறுத்து இங்கேயே சாப்பிட வேண்டியதுதான். அங்கே இருக்குதுங்க ஒன்று. நம்ம தொரடு எடுத்துன்னு வராமல் கொம்முன்னு கையாட்டின்னு வந்துட்டோம் பாருங்க. கொஞ்சம் பச்சை காயாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது டேஸ்ட்டா. இன்னும் தொரடு எடுத்துன்னு வந்திருந்தோம்னா 2 காய் இன்னும் அறுத்து இருக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் தோப்பெல்லாம் ஏறு நல்லா ஓட்டி வச்சுருக்கோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பார்த்துட்டு. இப்போ தான் தோப்பு நல்லா இருக்குதே பார்க்கறதுக்கு. அது மேலே ஒன்றும் அதுவா? இதுங்க இது. அங்கே இருக்குது பாருங்க. பார்த்து கண்ணில் எதுனா விழா. அதுதான் இப்படி மண்டை பூச்சி இழுத்துமானா நம்ம கண்ணுலேயே விழுது டஸ்ட்டு. நல்லா இருக்குதா? ஆமாம், தொரடு எடுத்துன்னு வராமல் பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு அந்த யோசனையே வரல. ஒரே கொசு வேறங்க. கடிக்குதா? இங்கே தான் கொசுவாக இருக்குது, அந்த பக்கம்லாம் இல்லை. நிழலாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாக்காய் 4 கிடைச்சது எடுத்துக்கணும். நம்ம அடுத்து சாப்பிட்டுக்கின்னு அப்படியே போகலான்னு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.